அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட், குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டும் மற்ற உலக செய்திகளையும் பார்க்குறோம். நம்ம இன்று மிக முக்கியமான தகவல் உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்கிறார், நேராக யூகேவுக்கு போயிட்டு யூகேலேருந்து அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. பட் அமெரிக்கா அங்கே ஒரு சோக செய்தியை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உக்ரைன் நடந்த சம்பவம் என்ன, வெறிகுண்ட ரஷ்யா பழி தீர்க்குமா அப்படின்றதையும் பார்த்தரலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஐயா, ஒரு சின்ன செய்திங்க ஐயா. உலக செய்தி போகிறதுக்கு முன்பு ஒரு நம்பூர் செய்தி ஒன்றுங்க ஐயா. சேலத்தில் திடீர்னு ஒரு 3-4 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் இது மாதிரி கொரோனா மறுபடியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நீங்கள் மறுபடியும் மொட்டை போட்டுக்கிட்டீங்க, அதுவும் குறிப்பாக லேடிஸு மொட்டை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொரோனா மறுபடியும் வராது, அதனால் உங்களுக்கு 15,000 ரூபாய். ஜென்ஸு மொட்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 5,000 ரூபாய். அதாவது நீங்கள் கொரோனா வரதையும் தடுத்துடலாம், பணம் வந்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த லேடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ கொரோனா வருதா வரலையான்றத கூட முக்கியம் இல்லை, என்னது நம்ம மொட்டை போட்டால் 15,000 ரூபாயா, ஆத்தாடி ஆத்தா கூப்பிடு நம்ம கூட்டத்தை அப்படின்ட்டு ஒரு 10க்கும் மேற்பட்ட லேடிஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றா சேர்ந்து மொட்டையை போட்டு டோக்கன் மாதிரிலாம் கொடுத்து மொட்டையை பெரிய அளவுக்கு அடித்து, ஐயா நான் மொட்டையை அடிச்சுட்டு இனிமேல் எனக்கு கொரோனா வராது, எனக்கு அந்த 15,000 ரூபாயை கொடுங்க ஐயானது. ஐயா அது மாதிரி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த குறிப்பிட்ட நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் நம்பலாம், இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோங்கன்னு சொல்ல அந்த நம்பர் மறுபடியும் சுவிட்ச் ஆஃபில் இருக்கான், ஆள் எடுக்கவே இல்லையா. இப்போ காவல்துறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா இது மாதிரி நான் மொட்டை அடித்து என்னை ஏமாற்ற வச்சுட்டாங்க, நான் இப்படி ஏமாந்து போயிட்டேங்க ஐயா அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்க தமிழகத்தில் இருக்கிற வரைக்கும் அசைச்சிக்கவே முடியாது. இனி அடுத்தடுத்த புதிய தலைவர்களில் பல தலைவர்கள் உருவாகுவாங்க. எப்படியெல்லாம் 15,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஒரு மொட்டையை அடித்து கொஞ்சம் கூட திங்க் கூட பண்ணாமல் அடிச்சிருக்காங்கன்னா மக்கள் இல்லை, அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப சாதுரியமே இவர்களை ஏமாற்றிருக்கிறார்களா, இல்லை இவர்கள் அவர்களை அந்த அளவுக்கு நம்பி இருக்கிறார்களா என்று பல கோணத்தில் என் மூளை அப்படி சுருண்டு வேலை செஞ்சது. அதனால் அந்த வேலையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படியே நம்ம நேராக உக்ரைன் ரஷ்யாவுடைய விவகாரத்துக்கு போயிடலாம். உக்ரைன் என்ன பண்ணுறாங்க, இன்று காலை விடிய நடத்திய தாக்குதலில் மாஸ்கோவை நோக்கி சுமார் ஒரு 450 ட்ரோன் அனுப்புகிறாங்க. இந்த 450 ட்ரோன் தாக்குதல் முழுக்க மாஸ்கோ நகரில் இருக்கக்கூடிய முக்கிய என்ன சொன்னாங்க ஃபேக்ட்ரிஸ் அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் யூனிட், ஆயுத ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கான பதிவுகளை நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய சேதாரங்கள்லாம் இருந்திருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகள் மீதும் நோக்கி பெரிய தாக்கல் நிகழ்த்திருக்கிறது. குடியிருப்பு கட்டிடங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3-5 சிவிலியன்ஸ் பக்கம் இறந்துட்டாங்கன்றாங்க. இருந்தாலும் இப்போ உக்ரைன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயா நாங்கள் நடத்திய தாக்குதலில் சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. மாஸ்கோ கிட்டத்தட்ட 390 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட பாதிப்புகள் மிக அதிகமான அளவுக்கு இருக்கிறது. அதே போல் ரஷ்யானுடைய ட்ரைமன் அப்படின்னு ஒரு ஆயில் ரிஃபைனரி அது முழுமையாக தனது ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்திட்டாங்க. இது ஒரு 10லேருந்து 11வது எண்ணெய் உற்பத்தி நிலைகள் தனது ப்ரொடக்ஷன் யூனிட்டை நிறுத்திட்டாங்க. யார், ரஷ்யாவில் உக்ரைனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் நிறுத்திட்டாங்க. இப்போ ஜெலன்ஸ்கி எங்கே இருக்கிறாரு, பிஸியாக யூகேயில் இருக்கிறாரு. யூகேயில் போயிட்டு பர்ன்ஹாம் அவர்களை பார்த்துருக்கிறாரு. பர்ன்ஹாம் அவர்கள் குயின் எலிசபெத் அவர்களுடைய நினைவாக ஒரு நேவல் பரேடு கப்பல் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஜெலன்ஸ்கி கையால் கட் பண்ண வச்சுட்டு, எப்போவுமே நான் உக்ரைனுடன் நெருங்கிய பழக்க முடியவன், நான் ஏற்கனவே நிறைய தடவை நான் பயணம் பண்ணியிருக்கேன், அதனால் இன்றைக்கி என்னுடைய டெனூர் பீரியடில் குறிப்பாக நான் பிரதமராக இருக்கும்போது என்னெல்லாம் முந்தைய அரசுகள் செய்ததோ அதை விட மிக அதிகமான அளவுக்கு 100% என்னுடைய கமிட்மெண்ட்டை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். கிட்டத்தட்ட என்ன வேணுமோ கேளுங்க, இங்கே எங்கள் மக்கள் உணவுலாம் கூட பரவாயில்ல, எனக்கு உக்ரைனுடைய வெற்றி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஜெலன்ஸ்கி போய் வெற்றி பெற்றுவா அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டு வச்சு விட்டுட்டு, இனி உனக்கு என்ன வேணாலும் அண்ணங்கிட்ட கேளு, அண்ணங்கிட்ட இனி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக வழி அனுப்பித்திருக்கிறார். அங்கிருந்து மனுஷன் நேரம் எங்கே கிளம்புறாருன்னா அங்கே வாஷிங்டன் போகிறாரு. வாஷிங்டனுக்கு எதுக்காக போகிறார் அப்படின்னா லின்சே கிரஹாமாவுடைய நினைவு அஞ்சலி. அங்கே
அந்த நினைவு அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்கனவே நெதன்யாகு அவர்கள் போயிருக்கிறார். அதே வேளையிலே ஜெலன்ஸ்கி அங்கே சென்றிருக்கிறார். ஜெலன்ஸ்கி வந்து அங்கே மிக முக்கியமான ஒரு க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கா, ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் கொடுத்துருக்கிறாராம் ட்ரம்ப். 1.5 மணி நேரம் சும்மா பேசி தள்ள போறாங்க. என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியலையா. ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து ஆக வேண்டும் என்று அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 100 செனட்டர்களும் கடிதம் அனுப்பப்பட்டு ஜெலன்ஸ்கி இல்லாமல் லின்சே கிரகாமோட இறுதி அந்த அஞ்சலியை வந்து செலுத்த முடியுமா, அவர்கள் நிச்சயம் வேண்டும் என்று வர வைத்திருக்கிறாங்களாம். என்ன காரணம் அப்படின்னா லின்சே கிரகாமோடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணுமா. அந்த மனுஷனுக்கு அப்படி என்னப்பா கடைசி ஆசைன்னா, கடைசியாக அங்கே உக்ரைனு போயிட்டு வரும்போது தான் இறந்தார் இல்லையா. அப்போ சொன்னாராம் ஜெலன்ஸ்கி, கவலைப்படாதப்பா, இந்த மாதிரி ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அந்த நாடு மீது 100% நான் வரி போட்டு தள்ளுறேங்க அப்படின்னு ஒரு சத்தியபிரமாணம் செஞ்சுட்டு வந்துட்டாராம். நாளைக்கு அந்த சத்தியபிரமாணம் நிறைவேற்றலாம் அப்படின்னா லின்சே கிரகாமுடைய ஆத்மா, எங்களுடைய 100 செனட்டர் எங்களை சும்மா விட்டுருமா, அதனால் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு 100% வரியை போட்டலான்னுங்கிறான். அந்த லிஸ்ட்டில் இந்தியா ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் 100% வரி போடுறதுல கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஜெலன்ஸ்கி எஸ் உடனடியாக போடுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் செனட்டருங்கெல்லாம் இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஐயா ட்ரம்ப் ஐயா, நம்ம வந்து 2029க்குள்ளார ஆயுதங்கள் பெரிய அளவு கொடுக்கணும்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டது எப்போ, பைடன் காலத்திலே போட்டோம். வருஷத்துக்கு இவ்வளோ ஆயுதங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது இல்லாமல் ஒரு 400 மில்லியன் அளவுக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் இன்னுமே ஆயுதங்களை கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் எந்த ஆயுதத்தை கொடுக்கறது, அதனால் ஃபுல்ஃபில் பண்ணுறது கொஞ்சம் டிலே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்படி சொல்லலாம். ஆக என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம், அமெரிக்கா கிட்ட ஆயுதங்கள் இல்லாமல் தடுமாறுவது உண்மைதானே. ஆயுதங்கள் இருந்தால் நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து விடலாமே. அப்போ உங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லாதானே உக்ரைனுக்கு உங்களால் சப்ளை பண்ண முடியல, ரைட்டு. ஆக உண்மை நமக்கு தெரிந்து விட்டதா அப்படின்ற இன்னொரு கோணத்துலையும் பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோஸ்டு டோர் மீட்டிங்கில் என்ன நடத்த போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். நேற்று உக்ரைனுக்குள்ளார ஒடிசா பகுதியில் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய சர்வீஸ் மேனு, அவரு BMW X5 கார், அங்கெல்லாம் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்னோட எல்லாமே BMW கார் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நார்மலாகவே செல்லும் கொஞ்சம் கொளிக்கிற பகுதி இல்லையா, ஏன்னா வெளிநாட்டு நிதி நிறைய வருது, அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி காலைல கூட ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க. 2020 2024 உக்ரைனுடைய டாப் டிப்ளமேட்டிக் பர்சனாக இருந்தாராம். ஃபாரின் டொனேஷன் எல்லாம் நிறைய சும்மா அப்படி லெவட்டிட்டாராம், திருடிட்டாராம். அதன் அடிப்படையிலே அவரை கைது பண்ணியிருக்காங்க. இவரை ஏன் கைது பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபெட்ரோ சிர்க்ஸ்கி, இவங்க 2 பேரும் கொஞ்சம் நிறைய பேசுகிறாங்க ஜெலன்ஸ்கிக்கு எதிராக. எப்படியும் ஒரு சின்ன சின்ன தப்புகள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ஜெலன்ஸ்கி. இங்கே பாருங்கன்னா, இப்போ தான் ஒரு ஆள் நம்மளை எதிர்த்து பேச 4 தூக்கி உள்ள போட்டுருங்க, ஃபாரின் ஃபண்டை வந்து அலிகேஷனில் வந்து மாட்டி தூக்கணும், ஏதாவது கட்சி ஆரம்பிக்கிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் ஒழுங்காக பதவி கொடுக்குறேன்னா அதையும் வேணான்னு தள்ளி போகிறீங்க, இனி எனக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணிங்க அப்படின்னா தூக்கி உள்ளே போட்டு முடிச்சிடவங்க கதையான ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி சம்பவம். சரி, நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் சர்வீஸ்மேன் BMW X5 காரில் திடீர்னு உள்ளே ஏறி உட்காரும்போது கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக புகை வந்து டப்புன்னு வெடிச்சிருச்சு. டப்புன்னு வெடிச்சதில் அவங்க டிப்புன்னு கொஞ்சம் எகிரி குதிச்சிட்டாரு. ஆனாலும் கொஞ்சம் லைட்டாக காயங்களோட எஸ்கேப் ஆகிட்டாராம். இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக இவங்க தான் இது மாதிரி மாஸ்கோவுக்குள்ளே குண்டு வைப்பாங்க, பட் இவங்களுக்கே ஒரு ஆள் குண்டு வைக்கிறாங்கன்னா யாராக இருப்பாங்க, அப்படியே எங்கள் அப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ. ஏன்னா மாஸ்கோவுக்குள்ளே இந்த மாதிரியான சம்பவங்கள் மாதத்துக்கு 1-2 நடக்குது. இது மாதிரி காருக்குள்ளே குண்டு வைக்கிறது செய்யலாம், பட் இவங்களுக்கே ஒரு ஆள் வச்சிருக்கிறாருன்னா அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, யாருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஷாக்கில் தான் இருப்பார் நினைக்கிறேன் நான். நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எசென்சியல் ரேட் எல்லாமே, அதாவது மக்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட வாழ்க்கை செலவுகளுக்கான விலை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சான். ஃபார் எக்ஸாம்பிள், கேஸ் வந்து 2.62 யூரோ ஃபார் லிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டீசல் வந்து 2.57 ஃபார் லிட்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து மிடில் ஈஸ்டில் ஏற்கனவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது இல்லாமல் தொடர்ந்து ரஷ்யாவுடைய அடுத்தடுத்த தடை. அதனால் இவங்களே என்ன பண்ணுறாங்களாம், லைட்டாக உள்ளே போயிட்டு பெல்ஜியத்துக்குள்ளேயும் ஜெர்மனிக்குள்ளேயும் போயிட்டு உள்ளே ஊடுருவி அப்பப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். இங்கே மட்டும் இல்லை, ஐரோப்பா முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்குது. தொடர்ந்து ஈரான் யுத்தம் தொடரும் பட்சத்தில் இது எல்லா நாடுகளுக்கும் பெரிய பிரச்சனையாக அமையும். ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வரனால இந்த பொருளாதார தடையினால் ஐரோப்பா நாடுகள், அது இல்லாமல் இன்றைக்கி ஃப்ரான்ஸ்,
ஸ்பெயின், இத்தாலி இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்லோவோக்கியா முழுமையாக நாங்கள் சீனா கிட்ட ஃபுல் கோஆப்ரேஷன்லாம் இருக்க போகிறோன்ட்டாங்க. என்ன காரணம் அப்படின்ட்டா ஸ்லோவோக்கியாவுடைய பிரசிடென்ட்டு பெலிகிரினி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்கள் ஒன் சீனா பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம். தைவான் வந்து அவங்களுது இவங்களுது அதெல்லாம் கிடையாது. ஒன் சீனா பாலிசினா ஒன் சீனா பாலிசி தான் ஆமான்ட்டாங்க. வழக்கமாக ஸ்லோவோக்கியா வந்து ரஷ்யா விவகாரத்தில் தான் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நேராக சீனா விவகாரத்துக்கு போயிட்டாங்க. சீனா ஒன் சீனா பாலிசியில் இல்லாமல் தைவானை கொஞ்சம் மிரட்டிட்டு இருக்கிறாங்கன்ற கோணத்தில் தான் ஐரோப்பா தன்னால் ஒரு சில வழிகளையும் தடைகளையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நேராக ஐரோப்பா நாடான ஸ்லோவோக்கியாவை இந்த ஒரு கொள்கையை எடுத்திருக்கிறாங்கன்றது பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம புடின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரானை பாராட்டி தள்ளி இருக்கிறார். அதிநவீன ஆயுதங்கள் ஏந்திய சிறு படகுகள் தான் ஒட்டுமொத்த நவீன போர் தொழில்நுட்பத்தின் மிக சிறந்த நாடாக விளங்கின அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டியிருக்காங்க. சுத்தமாக சைட் ஆஃப் ஆமோஸாக அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து நான் என்னென்ன உணர்றேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கொசுப்படை மாதிரி நாங்கள் உருவாக்கலான் இருக்கோம். சிறிய வகை போட்டில் வந்து உயர் ரக ஆயுதங்களை பொருத்தி பெரிய அளவுக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் பெரிய அளவுக்கு மாற்ற போகிறோம். அதாவது கருங்கடல் பகுதியில் தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது அல்லவா, இனி கருங்கடலை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அல்லவா. அதனால் இப்போ ரஷ்யா வந்து இந்த மாதிரி பிளான் யார் ரோல் மாடலாக எடுக்கிறாங்க, ஈரானை ரோல் மாடலாக எடுக்கிறாங்க. ஏன்னா நேற்று கூட உக்ரைனுடைய ஒரு கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுலேயும் இந்தியர்கள் பயணித்திருக்கிறார்கள். இந்தியர்கள் 4 பேர் வந்து ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்தியா சம்மன் அனுப்புமா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் கேட்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே சொல்லிட்டாங்க இந்தியனுடைய மாலுமிகளை யாரும் பணியில் அமர்த்தாதீங்கன்னு சொல்லிட்டு, மறுபடியும் அங்கே போயிட்டு கருங்கடல் பகுதியில் உக்ரைனில் இருக்கக்கூடிய தானியங்களை ஏற்றுமதிக்காக பயன்படுத்துறது தான் ரஷ்யா தாக்கம் நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சே ஏன் போகிறீங்க? ஏற்கனவே ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த கான்ட்ராவர்சி இருந்துகிட்டே தாங்க இருக்குது. துருக்கி என்ன பண்ணுறாங்க, தன்னை F-16 ஃபைட்டர் விமானத்தை நேட்டோனுடைய ஏர்பேஸ், அதாவது அங்கே எஸ்டோனியா எல்லை பகுதி இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னா கவலைப்படாத நண்பா, ரஷ்யா மாதிரி உள்ளே வந்தால் எங்கள் வீரர்கள் வச்சு பொழந்துடலாம், இனி யாரும் உள்ளே வராத மாதிரி பார்த்துடலான்னு இருக்காங்க. ஏன்னா நார்மலாகவே எஸ்டோனியா கொஞ்சம் பதற்றமாகவே இருப்பாங்க எப்போனாலுமே, ரஷ்யா உள்ளே வந்துடும்ன்றதுனால. அதனால் துருக்கி இங்கிருந்து போயிட்டு அங்கே நேட்டோ நட்பு நாடுகளின் அடிப்படையில் எஸ்டோனியாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அங்கே போயிட்டு நிறுத்தி. அப்புறம் ஜப்பானில் திடீர்னு ஒரு நிலநடுக்கம், மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம். குமோட்டோ அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு மால் ஒன்று, ஏயான் ஷாப்பிங் மால்னு ஒன்று. இந்த ஷாப்பிங் மாலில் திடீர்னு ஏற்பட்ட பூகம்பம் 7.1 ரிக்டர் அளவுகோலில் நிறைய மலையெல்லாம் அப்படியே குலுங்கி ஒரு மாதிரி சரிஞ்சு வந்ததையும் பார்க்க முடிகிறது. சுனாமி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. பட் அது வருமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஜப்பான் தொடர்ந்து இந்த பூகம்பத்தினால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் சீனா நம்ம இந்திய எல்லை பகுதியில், குறிப்பாக திபேத்தினுடைய எல்லை பகுதியிலும் மற்றொரு எல்லை பகுதியிலும் சீனானுடைய 11 J-20 ஸ்டீல்த் ஃபைட்டர் ஜெட்டு ரொம்ப ஹை ஆட்டிடியூட்டில் ஒரு பேஸ் அமைச்சு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்தியர்களை மிரட்டுவதற்காகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் அப்படின்னு எல்லா ஊடகங்களும் பயங்கரமாக வந்து போட்டிருக்காங்க. பார்க்கலாம் நம்ம அடுத்து இந்தியா சீனா யுத்தம் தானா, இல்லை அதை நோக்கி ஏதாவது ஒரு அடுத்த ரேஞ்சுக்கு போகிறாங்களா அப்படின்னா வந்துடும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் 2150 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சீனா இப்போ கூட அந்த ஸ்பீடில் இருந்தாங்கன்னா தைவான் மீது 2100லையும் இந்தியா மீது 2150லையும் தாக்கம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நம்ம அதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிடலாம். உகாண்டானுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நாடு எபோலோ இல்லாத ஒரு வைரஸ், அதாவது எபோலோ இல்லாத ஒரு சூழ்நிலை, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா சொல்லுவாங்க, 20 பீப்புள் ஏற்கனவே இறந்துருக்கிறாங்க டிசீஸில் வந்து. இப்போ ஓரளவுக்கு எபோலா இல்லாமல் ஃப்ரீ பண்ணியிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கிறோம் எபோலாவில் இருந்து அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு தகவல் மிஸ் ஆகிடுச்சு. நேற்று பாரிஸில் திடீர்னு ஒருத்தன் கத்தியோடு உள்ள நுழையிறான். உள்ள நுழைஞ்சு அவன் பாட்டு கண்ணுக்கு தெரிகிற ஆளுங்களும் குத்துறான். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, ஒரு அம்மா, அவங்களையும் குத்திட்டான். அதுக்கப்புறம் அவனை வந்து பிடிச்சிருக்காங்க, நியூட்ரலைஸ் பண்ணல, கொஞ்சம் அடிச்சு கடிச்சு தான் பிடிச்சிருக்கிறாங்க. கடைசியில் யாரா நீ எதுக்காகடா வந்திருக்கன்னு பார்த்தா, அகதிகளாக உள்ள வந்து இந்த மாதிரி ஜெயில் சாப்பாடு நல்லா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகதிகளுக்கு வந்த சோதனையை பற்றியான்ற மாதிரி தான். பட்டு அவன் மீதும் வழக்கமாக அதே முத்திரை தான் குத்தியிருந்தார்கள்னு ஒரு கூடுதல் தகவல். அது நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.